இந்த கூட்டமும் தற்கொலை கூட்டமும் ஒரே கூட்டம் தான் நான் ரொம்ப நாளா தற்கொலை கூட்டம் வரத்துக்கு முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தற்கொலை கூட்டமாவது இப்பதான் கட்சி ஆரம்பிச்சது, அவங்களுக்கு கொள்கை என்னன்னு தெரியாது, பேச தெரியாது, அதனால அவங்க தற்கொலையா இருக்கிறாங்க. ஆனா இதுங்க கட்சி ஆரம்பிச்சு 50 வருஷம் வரலாறுன்றாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க கொடியில அவங்க கொள்கை தலைவர்ன்ட்டு வச்சிட்டு இருக்காங்க. அறிஞர் அண்ணா வழியாவது பின்பற்றணும், அல்லது அவங்க கட்சியோட தோற்றுவித்த எம்ஜிஆர் கொள்கையாவது கடைபிடிக்கணும், அல்லது அவங்க அம்மா வழியாவது கடைபிடிக்கணும். இப்படி எந்த கொள்கையுமே இல்லாம தற்கொலை கூட்டமா இருக்கிறாங்கல்ல, அடிமைங்களா இருக்கிறாங்கல்ல. பாருங்களேன் இந்த அடிமை என்ன பேசுதுன்னு. கேளுங்க, நீங்களே கேளுங்க. கிழவன் அப்படின்னா பரவாயில்ல, குருடன் அப்படின்னா பரவாயில்ல, நொண்டி அப்படின்னா பரவாயில்ல, நொடன்னா பரவாயில்ல. அப்பான்னு சொன்னா அவன் தப்பா நினைப்பானா மாட்டானா? ஏண்டா முதலமைச்சருக்கு இந்த புத்தி வேணுமா வேணாமா? பாத்தீங்களா, ஒண்ணு என்ன சொல்றாரு, கிழவன்னு சொல்லலாமா, நொண்டின்னு சொல்லலாம், குரடன்னு சொல்லலாம், ஆனா அப்பான்னு மட்டும் சொல்லக்கூடாது. முதலமைச்சருக்கு அறிவு வேணாமான்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் முன்னாள் அமைச்சரா வேற இருந்திருக்குது. அதாவது இந்த அவங்க கட்சியோட கொடியில அறிஞர் அண்ணா உருவத்தை வச்சிட்டு இருக்காங்க, கட்சியோட பேர்லயும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சிட்டு இருக்காங்க. அண்ணாவோட கொள்கை என்னன்னு தெரியுமா? முதல்ல அண்ணா என்ன சொன்னாரு, ஒரு தாயின் வயிற்றில் எல்லோரும் பிறக்க முடியாது என்பதற்காகத்தான் வெவ்வேறு தாயின் வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிகள் நாம் என்று சொல்லி தம்பிக்கு கடிதம் எழுதினாரு அண்ணா. ஒண்ணு உங்க தலைவர் உங்களுடைய கட்சியோட கொள்கை தலைவரா அவரு சொன்னதையாவது நீங்க பின்பற்றணும். கடைசி வரைக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் தம்பி என்று சொன்னால் ஒருவரை மட்டும் குறிக்கும் என்று சொல்லி உடன்பிறப்பே என்று சொல்லி அழைச்சார். கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையை அவர் மாற்றவே இல்லை. என் உயிரினும் மேலான உடன்பிறப்பே என்ற அந்த ஒற்றை வார்த்தையில சமத்துவத்தை நிலைநாட்டினார். ஆண் பெண் என்று வேறுபாடு இல்லாமல், பாலின வேறுபாடு இல்லாமல் அந்த சமத்துவ வார்த்தையை கலைஞர் கொண்டுட்டு வந்தாரு. அது மட்டும் இல்ல, நொண்டி, கண்ணு குருடன் இந்த மாதிரிலாம் சொன்னா வார்த்தைகளால அவங்கள இழிவுபடுத்தும், கேவலப்படுத்தும் என்று சொல்லித்தான் மாற்றுத்திறனாளி என்று ஒரு அழகான பெயர் சூட்டி அவங்களையும் மரியாதைக்குரிய அந்த சொல்லாக மாற்றினாரு கலைஞர். அப்படிப்பட்ட கட்சியை பத்தி சொல்றாரு. அந்த கட்சியோட வழித்தொன்றலாக இருக்கக்கூடிய முதல்வரை பார்த்து இந்த தற்குறி, இந்த அடிமை சொல்லுது அறிவில்லையான்னு. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, அப்பான்னு சொல்றியே உனக்கு சொல்ல வச்சு பாக்குறிய உனக்கு அறிவில்லையாங்கிறாங்க. அதாவது இலங்கையில இருக்கிற அந்த இலங்கை ஈழப்பெண் இவரால் அந்த ஃபேஷன் டிசைனிங் கத்துக்கிட்டு அப்பா என்ற வார்த்தைய கர்ஷிப்ல எழுதி, அதை நான் காட்டுறேன் பாருங்களேன், கர்ஷிப்ல எழுதி கொண்டுட்டு முதல்வர்கிட்ட கொடுத்துட்டு அப்பா இப்படிக்கு ஈழ மகள்னு சொல்லி போட்டு கொண்டுட்டு கொடுக்குது. அது அந்த பொண்ணு மட்டும் இல்ல, இன்னும் ஏராளமானவங்க இப்ப புதுமை பெண் திட்டம் கொடுக்கறாரு. மாசம் 1000 ரூபாய் காலேஜ் பிள்ளைங்க வாங்குறாங்க. அவங்க அப்பா இருந்து செய்ய வேண்டிய இடத்துல இருந்து இவரு நம்ம முதல்வர் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அதே மாதிரி கலைஞர் உரிமை தொகை திட்டத்துல எத்தனையோ பெண்களுக்கு அண்ணனாகவும் தம்பியாகவும் மகனாகவும் இருந்து கொடுக்கறாங்க. அதெல்லாம் அவங்க விருப்பப்பட்டு அப்பான்னு சொல்றாங்க. அப்பான்னு சொன்னா தப்பாயிராதான்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு புத்தியில பேசுறாங்கன்னாக்க, இப்போ நம்ம பொதுவா ஆண்களை பார்த்து அண்ணான்னு சொல்றோம். இப்ப இந்த முன்னாள் அமைச்சர் இதுங்கெல்லாம் எப்படித்தான் அமைச்சரானதுங்களோ தெரியல. அந்த அம்மையார் தான் இவங்க என்ன குவாலிஃபைடு வச்சு அமைச்சரா தேர்வு செஞ்சாங்கன்னு அவங்க கிட்ட தான் கேட்கணும். இப்ப நம்ம பார்த்தோம்னா அண்ணான்னு சொல்றோம். அண்ணான்னு சொன்னாக்க அப்ப அவங்க அம்மாவுக்கு நம்ம யாரா இருப்போம்? அப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? நீ எப்படி அப்பான்னு சொன்னன்ட்டு கேள்வி கேட்கலாமா? இப்போ ஒரு பெண்களை பார்த்தோன்னா ஆண்கள் தங்கச்சின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு பிறந்தவங்கன்னு அர்த்தமா? அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. அதெல்லாம் கூட இருக்கட்டும். ஜெயலலிதாவை எல்லாரும் அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் ஏன் இப்ப கூட எல்லாம் அம்மா அம்மான்னு தான் அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றாங்க. பொதுமக்கள் கூட சொன்னாங்க அம்மா. அம்மா கிரைண்டரு, அம்மா மிக்சி, அம்மா தண்ணி, அம்மா உப்பு, இப்படி அவங்கள அந்த பிராண்ட அவங்களே எல்லாம் அம்மா அம்மான்னு சொன்னாங்க. அப்போ அவங்க 1 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 1 கோடி உறுப்பினர்களும் அம்மா அம்மான்னு சொன்னாங்க. அப்போ 1 கோடி பேரும் அவங்களுக்கு பிறந்தவங்கன்னு அர்த்தமா? ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்துகிட்டு இப்படி பேசலாமா? இப்படி தரம் தாழ்ந்து நாகரிகம் இல்லாம பேசலாமா? எவ்வளவு கேவலமான ஒரு கீழ்த்தரமான தரங்கட்ட அரசியல். 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுக்கு சொந்தக்காரர். தமிழ்
தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி என்ற ஒரு பெருமை இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நாகரிகமா பேச தெரியுதா? ஒரு கொள்கை இருக்கா? இதனாலதான் சொல்றேன், இந்த கட்சி, இந்த கூட்டமும் அந்த கூட்டமும் நடிகன் கட்சியும் ரெண்டும் ஒரே கூட்டம் தான். இந்த அடிமை கூட்டத்துல கொள்கையை பேசி எப்பயாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோமா? எல்லாம் தற்குறிங்க தான். அடிமைய டயரை கண்டா கீழே விழுவுவாங்க, ஏரோப்ளேனை பார்த்து கூட கீழே விழுவுங்க. அப்படியே மட்டும் சுயமரியாதை இழந்த எல் ஷேப்ல நிக்கக்கூடிய அடிமைங்க தான் இதுங்க வந்துட்டு நம்ம முதல்வரை பார்த்து பேசுறாங்க. என்ன நண்பர்களே, உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.